இதுவரையில் தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி ஆட்சி முறை உருவானதில்லை. அது முதல் வாய்ப்பு. இதுவரையில் ஒரு அம்பேத்கர் இயக்கம் அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகவில்லை. இப்போது உருவாகி இருக்கிறது. இது இரண்டாவது ஒரு மாற்றம். இதை உங்களுடைய ஈகோவுக்காக, அதாவது தனிப்பட்ட முறையிலே தலைவர் அமைச்சர்கள் இடம்பெற வேண்டாம் என்று எடுத்திருக்கிற அந்த முடிவுக்காக இந்த வாய்ப்பை மறுதளிப்பது ஏற்புடையது அல்ல என்ற கருத்தை முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் வற்புறுத்திய நிலையில் இந்த நேரத்தில் கட்சிக்கு கட்டுப்படுவது என்னுடைய பொறுப்பு. தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று நான் இருந்த காலத்தில் 1999 தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று பெரும்பாலான தோழர்கள் சொன்னபோது நான் சில மாதங்கள் வரையில் அதை தள்ளி போட்டேன். பொறுமையாக உணர்ச்சி வயப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், நாம் தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று இருந்த இந்த இயக்கம் 10 ஆண்டுகள் கழித்து தேர்தலில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த போது உடனடியாக அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில மாதங்கள் தள்ளி போட்டு மீண்டும் மீண்டும் பேசித்தான் கட்சி எடுத்த முடிவை நான் ஏற்றுக்கொண்டேன். அதே போல இன்றைக்கும் கட்சியில் உள்ள பெரும்பாலான தோழர்கள் எடுத்த முடிவுதான் கட்சி முடிவு. எனக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்பதுதான் விருப்பம், அதுதான் என்னுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் கட்சி அதை தாண்டி சிந்திக்கிற போது கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியது கட்சியின் தலைவராக இருந்தாலும் கட்சியின் உறுப்பினர் என்கிற அந்த நிலையிலிருந்து, நானும் ஒரு உறுப்பினர் என்கிற நிலையிலிருந்து அந்த முடிவுக்கு நான் இணங்கி இருக்கிறேன். அவ்வளவுதான். கட்சி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுப்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு பயணித்து வருகிற, இயக்க பணிகளில் தீவிரமாக முனைப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற, கட்சியின் மூத்த பொறுப்பாளராக துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற வன்னியரசு அவர்களை பரிந்துரைப்பதுதான் சரி என்று நான் முடிவு செய்தேன். இயக்கத் தோழர்களின் ஒப்புதலை பெற்றேன். அதன் அடிப்படையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதில் மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அமைச்சரவையில் நீங்க பங்கேற்று இருக்கிறதுனால திமுக அவர்கள் இந்த கூட்டணிக்கான நிலைப்பாடு என்னவா கூட்டணி தேர்தல் நேரங்களில் தான் நாம் தேர்தல் தொடர்பான கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பது வழக்கம். யாரோடு சேர்ந்து பணியாற்றினாலும் களமாடினாலும் தேர்தல் தொடர்பாக தேர்தல் நேரத்தில் தான் முடிவெடுப்போம். கடந்த காலங்களில் நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றோம். அது நீடிக்க வேண்டும், அது வலுப்பெற வேண்டும் என்பதற்காக தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் என்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன், பங்களிப்பையும் செய்தேன். என்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு பல முனைகளில் இருந்தும் பல தரப்பினர் பல்வேறு முயற்சிகளை, பகீரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு கிஞ்சித்தும் இணங்காமல் நான் உறுதியாக நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினேன். இதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது, எதிர்கருத்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு 2 ஆண்டு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 2 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னை குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதித்தார்கள். என்னை குறிவைத்து சாதிய மதவாத சக்திகள் காய்களை நகர்த்தினார்கள், எமது உணர்ச்சிகளை தூண்டினார்கள், திட்டமிட்ட அவதூறுகளை பரப்பினார்கள், ஆத்திரம் ஊட்டினார்கள். எதற்கும் நாங்கள் மசியவில்லை, இணங்கவில்லை.
திமுக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு திமுக தலைவருக்கு என்னால் உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன். அதன் பின்னர் இந்த கூட்டணியை, தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த கூட்டணியை என்னால் காப்பாற்றும் அளவுக்கான வலிமை இல்லை. காங்கிரஸ் எடுத்த முடிவை தடுக்கிற வலிமை எனக்கு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவை நிறுத்த எனக்கு வலிமை இல்லை. அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிலைப்பாட்டுக்குள் என்னால் தலையீடு செய்ய முடியாது. இன்றைக்கு சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் மீண்டும் என்னை மட்டுமே குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை, அவதூறு கணைகளை ஏவுவது ஏன் என்று என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தேர்தலுக்கு முன்னால் அந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்கு என் வலிமைக்கேற்ப என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, என்னையே ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும், சதி முயற்சிகளையும் நான் முறியடித்திருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு, காப்பதற்கு, பாதுகாப்பதற்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நான் கூட்டணி தலைவராக இல்லை, அல்லது கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுகிற அளவுக்கான ஆளுமை பெற்றவனாகவும் இல்லை. தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு காங்கிரஸ் எடுத்த முடிவு, அதனை ஒட்டி அடுத்து நிகழ்ந்த அரசியல் காட்சிகள், இவையெல்லாம் நேர்மையாக சிந்திக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன என்பது தெரியும். நாங்கள் அவசரப்பட்டு விடவில்லை, அவசரப்படுத்தினார்கள். நாங்கள் உணர்ச்சி வயப்பட்டு விடவில்லை, உணர்ச்சியை தூண்டினார்கள். எங்கள் கட்சிக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறைகளின்படி, விதிமுறைகளின்படி இடதுசாரிகள் எடுத்த முடிவை முன்வைத்து 2.5 மணி நேரத்திற்கு மேலாக உயர்நிலைக் குழுவில் விவாதித்து, அந்த முடிவை கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே விளக்கி சொல்லி அதன் பிறகுதான் அறிவிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். நாங்கள் இன்னொரு கூட்டணியில் இல்லை, அல்லது தாவேகா கூட்டணியில் இல்லை. ஆதரவு நல்குவதாக இருந்தாலும் அல்லது முடியாது என்பதாக இருந்தாலும் அது எங்களுக்கான சுதந்திரம், எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான அதிகாரம் அது. ஆனால் பலரும் வெளியிலிருந்து இவர் ஏன் தாமதப்படுத்துகிறார், தாமதத்திற்கு இதுதான் காரணமா என்றெல்லாம் ஆளாளுக்கு அவரவர் யூகங்களின் அடிப்படையில் மனம் போன போக்கில் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். அதேபோல இன்றைக்கும் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள். இந்த விமர்சனங்களுக்கு என்னால் இந்த சூழலில் பதில் சொல்ல இயலாது. எங்கள் நேர்மையையோ எங்கள் அரசியல் தூய்மையையோ களங்கப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக பல 10 ஆண்டுகள் வெற்றிகரமாக வழிநடத்துவது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் ஒரு ஆட்டோகிராட் அல்ல, டெமோக்ராட். எங்களுடைய தோழர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது என்பது வேறு விவகாரம், ஆளுமை திறன் இருக்கிறது என்பது வேறு விவகாரம். ஆனால் அவர்களை நான் உடன் வைத்துக் கொண்டு அவர்களோடு அவர்கள் புரிந்து கொள்ளுகிற வரையில் விவாதித்து, அவர்கள் உடன்படுகிற வரையில் விவாதித்து, அதன் பிறகுதான் எந்த முடிவையும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போதும் அப்படித்தான் எடுத்திருக்கிறேன். எனக்குரிய கால அவகாசத்தை நான் எடுத்துக்கொண்டேன்.
2 நாட்கள் 3 நாட்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 8ஆம் தேதி 4 மணிக்கு இடதுசாரி கட்சிகள் அறிவிப்பு செய்தார்கள். 9ஆம் தேதி 2 மணிக்கே நான் தாவேகா தரப்பினருக்கு தகவல் கொடுத்தேன், வந்து கடிதம் பெற்றுக்கொள்ள செய்தேன். 3:30 மணிக்கு கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு நான் அழைப்பு விடுக்கவில்லை. அவர்கள் வந்து காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்களின் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் தேடி வந்து பார்த்தேன். நான் ஊடகவியலாளர்களை வாருங்கள், இந்த தேதியில் உங்களை பார்க்கிறேன், இதை அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. அறிவிப்பை நான் என்னுடைய சமூக ஊடகத்தில் கூட, முகநூலில் கூட என்னால் அறிவிக்க முடியும். அறிக்கையை ட்விட்டர் பக்கத்தில் கூட என்னால் போட்டுவிட முடியும். ஊடகவியலாளர்களை கூட்டி பேச வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஆனால் காலை 10 மணியிலிருந்தே தலைமையகத்தில் வந்து அமர்ந்து கொண்ட நிலையில் அந்த ஊடகவியலாளர்களை நாம் அவமதித்து விடக்கூடாது, காத்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் 4:45 மணிக்கு அங்கு வந்து சேர்ந்தேன். எங்கள் நிலைப்பாட்டை சொன்னேன். இந்த முடிவை மிக மிக நிதானமாகத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய வாழ்த்துக்களோடு தான் அல்லது ஆதரவோடு தான் அல்லது இசைவோடு தான் இந்த ஆதரவை நாங்கள் வழங்குகிறோம் என்று அறிவித்துவிட்டுத்தான் வழங்கியிருக்கிறோம், சொல்லவில்லை. இருக்கிற அரசியல் சூழலை, அவருக்கு இருக்கிற அரசியல் பக்குவத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு 5ஆம் தேதியே எங்கள் அனைவரையும் அழைத்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம், அவர் ஆட்சி அமைப்பதற்கு இடையூறாக நாம் இருக்க வேண்டியதில்லை என்ற கருத்தை சொன்னார். அதுதான் அவருடைய பக்குவம், அவரது அரசியல் முதிர்ச்சி. ஆகவே எங்கள் அரசியல் நேர்மையை அல்லது கூட்டணிக்கு நாங்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறோம் என்கிற அந்த நம்பகத்தன்மையை போகிற போக்கில் கேள்விக்குள்ளாக்குவது, களங்கப்படுத்துவது ஒரு திட்டமிட்ட அவதூறு. விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் தொடர்ந்து காலம் காலமாக எங்களுக்கு எதிராக காழ்ப்புணர்வை கக்கிக் கொண்டிருக்கிற கும்பல் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து நாங்கள் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. நான் அதில் உடன்பாடு இல்லை என்பதை தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன். இப்போதும் அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன். அது ஏன் யூகமான கேள்வி? எல்லாமே யூகமான கேள்வியை கேட்டு யூகமா பதில் சொல்லி அதை நீங்க வந்து திசை திருப்பி திரிபுவாதம் செய்து அவதூறு பரப்புவதுதான் வழக்கமா இருந்து கொண்டிருக்கிறது. யூகமான கேள்விகளுக்கு இங்கு இடமில்லை. காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து